எங்க போறீங்க? குழந்தையை தூக்கிட்டு வந்துடுறேன். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அது பால் குடிக்கட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தின்னு புரியாத மாதிரி பாக்குறீங்க? தானே உங்களோட கிளாஸ்மேட்டுன்னு ஏன் ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லல? 2 பேரும் திட்டம் போட்டு நாடகம் ஆடிட்டீங்கல்ல? எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குது. சந்தேகம் வாழ்க்கையோட அடிவரையை நாசமாக்கிடும். சந்தேகம் வந்தப்புறம் எதை பார்த்தாலும் அதுவாகவே தோணும். நீங்க அவளை விரும்பலன்னு என்ன நேரா பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. முடிஞ்சு போன கதையை பத்தி இப்பயும் பேசுறேன். உலகத்துல காதலிக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்களேவா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? யாரும் தான் விரும்பல. அவங்கவுங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டின்னு ஆனப்புறம் அதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு நான் ஏதாவது துரோகம் நினைச்சிருப்பேனா? தனத்தை நான் ரோட்ல பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு வரதுக்கு எப்படி மனசு வரும்? என் நிலைமை நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை நான் தப்புன்னு சொல்லல. நீங்க 2 பேரும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்ததுனாலதான் இப்ப எனக்கு அமைதியே போச்சு. நான் தோத்துருவேங்கிற பயத்துலதான் சேர்ல இருந்து பிடிச்சு தள்ளி மிருகத்தனமா பிஹேவ் பண்ணிட்டேன். இப்ப ஆபீஸ்ல கூட என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியல. இப்ப என்னால சமாதானம் சொல்லிக்க முடிஞ்சாலும் எனக்கு எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு நிம்மதியை கொடுங்க ப்ளீஸ். மெதுவா பேசு. மெதுவா 1 வாரம் கழிச்சு பேசலான்னு தான் இருந்தேன். இப்ப அதுக்கு அவசியமா போச்சு. இனிமே அவ இங்க இருக்க கூடாது. நானே சொல்லிடுறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை பார்க்காமயே இருந்திருந்தா அது ரோட்லயே கடந்து காலத்தை தள்ளி இருக்கும். இப்ப தனத்தால வெளியில போய் அந்த பையனை வச்சுக்கிட்டு பழைக்க தெரியாது. மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போனா பாலுவோட படிப்பு வீணா போயிடும். தனத்தோட வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தின கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு தான் வேலைக்கு அனுப்ப போறேன். 2 வயசான பெரியவங்களை பார்த்துட்டா போதும். பையன் படிப்பெல்லாம் கெட்டு போகாது. சம்பளம் எல்லாம் பேசிட்டேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. அது எங்கேயாவது ஒரு மூலையில கடந்து அந்த பையனை காப்பாத்திக்கிட்டோம். நீ சந்தேகப்படுறத இனிமே விட்டுடு. உங்க மேலையோ தனத்து மேலையோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை எழுந்துருவேணும்னு தான் என் கவலை எல்லாம்.
பால் பாக்கெட் எடுக்கலையா? காக்கா கொத்திட்டு இருக்குல்ல. பாலு எங்கடா இருக்க? தனோ, பாலு, பாலு, அவன் பேரே வருது. என்ன என்ன உனக்கு? சரி சரி சரி, அம்மா இருக்கல, அழக்கூடாது. சரி சரிம்மா, சரி. கண்மணி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சுக்கிட்டியா? இல்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போ. என்னது, ஸ்கூலுக்கு போக மாட்டியா? கண்மணி, இதை சாப்பிடு. போ. நான் சாப்பிட மாட்டேன். பால் ஒண்ணு எங்க வேணாலும் சாப்பிடுவேன். ஒண்ணு போட்டேன்னா? சரி சரிம்மா, சரிம்மா. ஐயோ, குழந்தைக்கு என்ன கொடுத்தான்னு தெரியலையே, உடம்பு இப்படி கொதிக்குதே. சரிம்மா சரி. சோ கொஞ்சம் பால் குடிக்கிறியா? அப்பா, அப்பா, ஏன்பா பால் ஒண்ணு வெளியில போயிடுச்சு? ஆன்ட்டி அண்ணனும் ஒண்ணுமே வரவே மாட்டாங்களா? ஐயோ, என்னமோ ஆயிடுச்சே, இப்படி வாந்தி எடுக்கிறியே. அப்பா, பால் ஒண்ணு புக்குப்பா. எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துட்டுது. என் கஷ்டம் என்னோடவே போயிருக்கணும். நீ உதவ வந்து உனக்கே அது கஷ்டமாயிட்டது என்னால் பொறுத்துக்க முடியல. என்னை பற்றி கவலைப்படாத. வளர்மதி ரொம்ப நல்ல பொண்ணு, உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரியே. பாலு தான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவான். போக போக அது அவனுக்கு பழவிடும். என்னால் உங்கள் சந்தோஷம் கெடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை விட்டு போகிறேன். வளர்மதி இடத்துல இருந்திருந்தா நானும் அதே தான் சொல்லியிருப்பேன். நான் சந்தோஷமாக தான் போகிறேன். ஒரே ஒரு வருத்தம், குட்டி பாப்பா விட்டுட்டு போறேன்னு தான். பசிய பொறுத்துக்காது, பத்திரமா கவனிச்சுக்கங்க. பூங்குத்தம்மா ஏங்குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல